نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. தொடர்படியா 3-4 வாரமாக கண்டினியூஸா நம்ம ஜிக்ருடைய ஃபஸாயில்களை பத்தி பேசிட்டு வரோம். ஜிக்ருடைய ஃபஸாயில்னு சொல்லும்போது அதோடைய பேஸு அல்லது அதோடைய ஃபவுண்டேஷன் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ். எல்லாம் ஒரே விஷயம்தான். ஒரே விஷயத்தை என்ன பல விஷயங்களாக நம்ம பிரித்து பகிர்ந்துக்கிற செய்திகளை வந்து என்ன பேசணும்னு மனசுல ஒன்று தோணுது. இங்க வந்த பிறகு ஒவ்வொருத்தவங்க ஒன்று பேசும்போது மாறிக்கிட்டே போகுது. கடைசியில என்ன அல்லாஹால சொல்ல வர்றானோ சொல்ல வைக்கிறானோ அதுதான். இப்ப என்ன சொல்ல வைக்க போறான்னு ஒன்றும் இதுல இல்லை. அதாவது முதல்ல ஒரு விஷயத்துல துனியாவிலேயே சம்பாதிக்க போவோம், அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். இப்போ இந்த சிங்கப்பூர் வந்திருக்கிறோம் அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே மெயினா இப்போ ஃபைனலா சொன்னா எல்லாம் காசு தான். காசுக்காண்டி தான் எல்லாமே நடக்குது. அது வேணுங்கிற ஃபைனலா இருக்கிறதுனாலதான் அதுக்குள்ள உழைப்பு போட்டாவது, படிப்பு போட்டாவது, சிங்கப்பூருக்கு வந்தாவது அல்லது துபாய் போயாவது என்னென்னமோ செய்யறோம். ஃபெயிலியர் ஆனா கூட, வியாபாரத்துல ஃபெயிலியர் ஆனா கூட திருப்பி ஸ்டார்ட் பண்ணி திருப்பி இது பண்ணி மாத்தி கீத்தி என்னென்னமோ செய்யறோம். என்ன ரிசல்ட் வந்து நம்ம அப்படி ஆகணும், பணக்காரன் ஆகணும், வீடு வாங்கணும், இந்த மாதிரி. இப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹாலா நம்மளுடைய முகத்தர்ல வச்சிருக்கிறோம். அதனாலதான் இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை நடக்குது. அவன் வச்சிருக்கும் போது நடக்குமா நடக்காதா? நடக்குன்னு இருக்குது. அப்ப இது என்ன எக்ஸ்ட்ரா? எது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன எக்ஸ்ட்ரா? இது நமக்கு அல்லாஹாலா கொடுத்த பெரிய நியாமத். எப்படி எனக்கு அதுக்கெல்லாம் மிகச்செல்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த பாக்கியத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை நமக்கு துனியாவை மட்டும் அல்லாஹாலா கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி துனியாவை கொடுத்திருக்கிறான். மேங்கொண்டுன்னு சொல்றதை விட யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷம் தான் நமக்கு கிடைச்ச இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இதை எந்த அளவுக்கு நெகிழ்ந்து விளங்குறோமோ அது வரைக்கும் நாளுக்கு நாள் நம் வாழ்க்கையில என்ன இந்த கலிமாவை எந்த அளவுக்கு நாம எப்படி சொல்றது மஷ்கு செய்யறோமோ, எப்படி அதை சொன்னது அதுல நம்மளுடைய உழைப்பை போட்டு நம்ம அதுல இன்வால்வ் ஆகுறோமோ எப்படி வேணும் வச்சுக்கங்க. என்னன்னா எல்லாத்துக்குமே வந்து டோட்டலா, அதாவது இம்மர்ஸ் இன்னு லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்குது லா இலாஹ இல்லல்லாஹ் தான், நாம இருக்க மாட்டோம். அப்படி அந்த அந்த அர்த்தத்துல சொல்றோம். சொல்லுவாங்கதான் இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் தான். ஆரம்பத்துல நாம தான் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை அது ஒரு ஓரமா இருந்துச்சு, அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இழுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் வாழ்க்கையில புழங்குறதுக்கு சர்க்கார் சொன்னதுனால, சொல்லிட்டாங்கிறதுனாலையும் அதை செஞ்சுதான் பார்ப்போமே அப்படிலாம் வந்துருச்சு. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆகணும். கேட்டு வாங்குற விஷயம் இல்லை, விலங்குலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னும் மாற போறது இல்லை. எதே மாற போறது இல்லை. இன்னைக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்களா, நாளைக்கு டவுன் ஆக போகுது. இதான் நம்மளோட வாழ்க்கை. ஏன்னா நாளைக்கு மேல போவோம், திருப்பி மேல போவோம், கீழே போறோம். இதுல மாற்றம் கிடையாது. இப்ப லா இலாஹ கலிமா நமக்கு என்ன செய்யுது? அல்லாஹு தாலா தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹு தாலா தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறோம். இப்ப ஒரே ஒரு சிஃபத்தை மட்டும் தான் மிகச்சி, அதாவது ஒரே ஒரு சிஃபத்தை மட்டும் தான் பேசினாங்க. யாரப்பா என்ன குசுக்குன்னு போயிட்டாரு 43 வயசுல. 100 வயசா உள்ளவங்க இன்னும் ஹயாத்தா இருக்கிறாரு. என்ன சொல்ல வராங்க? அல்லாஹ்ட்ட தான் எல்லாமே இருக்குது, நம்மளுடைய இது நூல்ல நிக்குது. இன்னைக்கு என்ன பிளான் போடுறோம்ல,
நாளைக்கு காலைல போய் அவனுக்கு மண்டையை கழுவி அவன்கிட்ட இந்த ப்ராஜெக்டை வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பிளான்லாம் போட்டாச்சு. என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எல்லா ஃபேக்டரும் நமக்கு சாதகமா இருக்குது. நடக்குமா இல்லையாங்கிறது யார்கிட்ட இருக்குது? அவன் நடக்கவே நடக்காதுங்க. அது எல்லாமே நமக்கு சாதகமே இல்லாம நமக்கு இந்த ப்ராஜெக்டே செய்ய முடியாதுங்க. அவன் கேட்கறது என்னமோ இருக்கிறான், நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. போய் பாருங்க, நீ தான் வேணுமா, நீ தான் எனக்கு செஞ்சு கொடுன்னு அழுவான். உன்னை விட்டா எனக்கு யாரும் கிடையாதுன்னு அவன் கெஞ்சுவான் நம்மள. அதை செய்யறது அவன் தான். இதையும் நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோம். பெரிய மிஷின் என்ன, ஒண்ணுமே விளங்காது, என்ன செய்யறது தெரியாது. கொஞ்ச நேரம் யாரெல்லாம் காப்பாத்தலாம், என் மானம் போயிடும், என்ன ஒண்ணுமே செய்ய தெரியலேன்னு சொல்லி ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரு பொத்தான ஒரு ரிசர்ட்னு வச்சிருப்போம்ல, அழுத்திட்டு காப்பாத்தியாலும் வேலை செய்யும். எப்படி செஞ்சே இல்லாம அதெல்லாம். அப்பதான் ஒரு பந்தாவை காட்டிட்டு போறது, யாரெல்லாம் நீதான் என்னை காப்பாத்தின, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும், உன்னை நம்பி ஐயாயிரம் சம்பளம் கொடுக்குறேன்னு வேஸ்ட் நம்மளை பார்த்துட்டு. இதெல்லாம் வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இதுல இருந்து என்ன தெரியுது? அல்லாஹ் தாலா தான் காப்பாத்துறாங்க. ஒரே ஒரு ஞாபகம் வருது, மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். பெரிய பெரிய அக்கௌண்டன்ட்ல ஒரு சம்பவம் சர்க்கார்ட்ட வர்றாங்களாம். எவ்வளவு இருக்குது, அதை டேலி பண்ண முடியல. சர்க்காரு இப்படி செஞ்சு பாருங்களேன்னு சொல்றாங்க. அவங்க என்ன அக்கௌண்ட் படிச்சிருக்காங்களா? ஏசிசிஏயா, சார்ட்டர்ட் அக்கௌண்ட், சிஏ என்ன படிச்சிருக்காங்க? செஞ்சதோட டேலி ஆகுதான். டேலி ஆகுனதுக்கு அவங்க படிச்சதை காரணமா வச்சு எனக்கு தெரியும்னா ஒண்ணு சொல்லிக்கல, அல்லாட்ட ஒப்படைச்சாங்க, என்ன டேலி ஆக்கி கொடுத்துட்டு போயிட்டான். 3 நாளா மண்டையை பிச்சுக்கிட்ட அக்கௌண்ட்ஸ் சர்க்காரு இப்படி தொட்டு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். சர்க்காருடைய ஃபசால்களை சொல்றதுக்காக வேண்டி மட்டும் இல்லாமல் கலிமாவை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள், முழுக்க முழுக்க அல்லாஹ் தான். இதே வாழ்க்கையில நாம எல்லாரும் அட்வைஸா சொல்லல, ஷேர் பண்ணிக்கிறேன். அல்லாவை வைத்து கொண்டால் நீங்க ஒன்னும் தெரியாத அந்த இன்ஜினியரா இருந்தாலும் சரி, என்ன விளங்க எம்பிபிஎஸ்ஸா இருந்தாலும் சரி, யாராலும் சரி, அதை சக்சஸ் ஆக்கி கொடுக்கறது அவன் தான். அப்படியே அது ஃபெயிலியர் ஆனா கூட உங்க பக்கம் திருப்பாம என்ன அது இயற்கை பக்கம் விடுறது அவனை தவிர யாருக்கு. இன்னொரு விஷயம், நம்மளுக்கே நீதான் அதுக்கு காரணம், இந்த டோட்டலா இந்த ஃபெயிலியருக்கு நீதான் காரணம்னு சொன்னா கூட நமக்கே அங்க ஃபீலிங் இருக்காது. ஏன் ஃபீலிங்? நம்மள வருத்தம். அல்லாவுடைய நாட்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாரும் நம்மளை திட்டுன்னு இருக்குது, இதுவும் வாழ்க்கையில இருக்கும்னா இதுவும் லாயிலா களிமா தான். நான் 2 சைடையும் சொல்றேன். லாயிலா களிமா வச்சுக்கிட்டா லைஃப் சக்சஸ் மட்டும் பேசிக்கிட்டே போகக்கூடாது. ட்ரூ லைஃப்ல என்னவல ஃபெயிலியரும் சக்சஸும் அவனுடைய 2 அங்கங்கள். அவனுக்கு சொந்தமானதும் கிடையாது, அவனுக்கு சொந்தம் இல்லைன்னு கிடையாது. ஆனா நாம சொந்தப்படுத்திக்க கூடாது, நல்லா சொல்ல வர்றோம். அதுதான் பாயிண்ட். நான் கொஞ்ச நாளா நான் செஞ்சிச்சு பார்த்தேன். மினல்லா, அவன்கிட்டேந்து வருதுன்னு மட்டும் விளங்கிட்டதுனால நமக்கு என்ன பாக்கியம்? நல்ல வேளை நாம தப்பு செய்யலன்னு அதுக்கு அர்த்தம். நாம நன்மை செய்ய முடியாதுன்னு அர்த்தம். சுயமாக லாயிலா களிமாவுடைய தாற்பயம் தானே அது. சுயமாக நீங்க யாருக்கும் ஒரு லாபமும் செய்ய முடியாது, ஒரு நஷ்டமும் செய்ய முடியாது, யாரையும் கெடுக்கவும் முடியாது, அவரை வாழ்த்த முடியாது, வாழ வைக்கவும் முடியாது. எல்லாம் ஹக்கு தான் செய்யுது. சரி, அங்க இருந்து வருது, எங்க போய் சேருது அப்படின்னு சிந்திக்க தோணுச்சு. அவன் பிறகு நாமளாதான் விளங்கிட்டோம். அவன்கிட்ட இருந்து வருது மினல்லா, ஏன்னா நம்மள்ட்ட சேருது. அப்ப நான் தானே அனுபவிக்கிறேன்னு இருந்ததுனாலதான் இவ்வளவு படாது பட வேண்டியது. நம்மளே ஹக்கு தான் இருந்து நம்மள காட்டிக்கிட்டு இருக்கான், நம்மள இருந்து கிடையாது. அவன் தான் இருக்கிறான். எப்படி? வஹதத்தாக கசரத்தாக நம்ம எல்லாம் தெரிகிறோம். அதுல நஷ்டங்கள் நீ போட்டுக்கிற ஒண்ணுல, லாபத்தை நீ போட்டுக்கிற. இந்த திறமையினாலதான், அந்த ஒரு பாயிண்ட்ல தான் நான் ஜெயிச்சேன். இந்த ஒரு சின்ன ஒரு இதனாலதான் எனக்கு ஸ்லிப் ஆகி நஷ்டம் வந்துச்சு. ரெண்டையும் ஒரே பார்வையில பாருங்க, நஷ்டத்தையும் லாபத்தையும். ரெண்டுக்குமே நமக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டத்துல என்ன இருக்குதோ அது நடக்குது. எப்படி அல்லாஹு தாலா
என்ன தஞ்சைகள் இருக்கிறானோ அதே போல நம்மளே நம்ம கழட்டி வச்சு கொள்ளலாம். சூரத்தின் அடிப்படையில தான் நாம அனுபவிக்கிறோம். இது நல்லா சிந்திச்சு பார்த்து விளங்கிங்க. என்ன அப்படி ஷேகுமார்களுக்கெல்லாம் லாப நஷ்டம் கிடையாதா? அல்லது காமிலான வழிமார்களுக்கு லாப நஷ்டம் கிடையாதா? அவங்களுக்கு பெயின் கிடையாதா? வாழ்க்கையில் இது கிடையாதுன்னா யாரு சொன்னா இல்லைன்னு? குத்துனா எல்லாருக்கும் தான் வலிக்கும். ஊசியால குத்துனா எல்லாருக்கும் தான் வலிக்கும். ஷேகுமார்கிட்ட கேட்டு பாருங்க வலிக்குது. அதெல்லாம் வலி இல்லை, அல்லாவுடைய அதெல்லாம் பொய். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா வலியும் இருக்கும். ஆனா அந்த வலியுடைய அந்த பார்வை இருக்குல்ல, சுகுது, அது வேற மாதிரி இருக்கும். நமக்கும் அவங்களுக்கும் உள்ள மகா வித்தியாசம் இதுதான். இங்கே குத்துனா எங்க வலிக்கும்? இங்கதான் வலிக்கும். ஆனா ஷேகுமார்களுக்கு குத்துனாலும் அங்கதான் வலிக்கும். ஆனால் அந்த அனுபவிப்பது விஷயத்துல அவங்களுடைய பார்வையே வேற. அந்த பார்வையே வேற. அதுல எப்படி சொல்றது, மாற்றம் கிடையாது. அதுல அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, அதிருப்திய எனக்கு எனக்கு இப்படி வந்துருச்சே அப்படின்னு ஒரு இது பண்ணுவோம்ல, அந்த இது கிடையாது. அது செடைவு, அந்த நினைப்பு வராது. பொதுவாக இதுல காமில் ஆகலைன்னா என்ன வரும்? எனக்கு வந்துருச்சு, எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு நினைப்பு வரும். அதை விட்டு நீங்கினோமானால் இப்ப இவருக்கு வந்துச்சு, இப்ப இவருக்கு வருது, இப்ப எனக்கு வருது, அப்படிதான் போயிடும். வாழ்க்கையில நஷ்டத்தை விட்டு தப்பிக்க முடியாது, அதே போல லாபத்தை விட்டு தப்பிக்க முடியாது. என்ன இதை விளங்கிக்கிறதுக்காக வேண்டிதான் நம்மள அல்லாஹு தாலா அங்கிருந்து இங்க அனுப்பியிருக்கோம். அப்படி இருக்குமானா சல்லா அலிஸ்லம் காலாட்டிட்டுல உட்காந்துருக்கணும். ஈமானுடைய அஸ்திவாரமே சல்லா அலிஸ்லம். ஒவ்வொரு நபிமார்களும் அஸ்திவாரம். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துங்க. வாழ்க்கை பூரா பிரட்டி எடுத்தான். ஊரே காரி துப்புச்சு. எதுக்கு? இப்படி நாறுது, அடுத்த தெருவுல இருந்தா கூட இங்கே நாறுதான். இங்க அவ்வளவு நோய்கள்னால இங்க காட்டுல போய் சாவுங்கலாம் அளவுக்கு கேவலமாலாம் பேசிட்டாங்க. அவங்க ஜிக்கிர்லயே இருந்தாங்க. ஏன்? அல்லாவுடைய ஜிக்கிர்லயே இருந்தாங்க. ஏன்? அல்லாவுடைய ஜிக்கிர் தான் எனக்கு வெற்றிங்கிறதுல இருந்தாங்க. அதுவும் மேஜிக் என்னன்னா, இப்படி தட்டினதோட நோய் போயிடுச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி போனதுன்னு தெரியாது. உதாரணத்துக்கு தான் எல்லா நபிமார்களையும் ஒரு சொல்ல போனா வருஷக்கணக்கில் இந்த அவங்களோட விஷயத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மூலம் என்ன? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் தான். அந்த ஈமானை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு சாம்பிள் தானே ஒரு 25 நபிமார்களை சொன்னான். நம்முடைய ஷேகுமார்கள் அந்த இத்திபாவை தான் செய்து காட்டி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு. அதனாலதான் நம்மள அல்லாஹ் தஆலா காமிலான ஷேகுமார்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கான். நம்மள எப்படி வாழணும்னு நபிமார்கள் தான் கற்றுக் கொடுக்குறாங்க உலகத்துக்கு. இப்ப நபி 1400 வருஷத்துக்கு முந்தி உத்தம சகாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே வாழாடியா இப்ப இருக்கிற நம்மளுடைய ஷேகுமார்கள் தான் நமக்கு என்ன ஈமான்னா என்னன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. ஈமான்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தா நஷ்டம்லாம் போயிடும், லாபமா கொட்டும். அந்த மாதிரி தப்பா வழங்கிக்க கூடாதுங்கிறது தெளிவுபடுத்துறாங்க. அந்த விஷயத்தெல்லாம் எல்லாருக்கும் வழங்கியிருக்கும் அநேகமா. ஏன்னா கையை பிடிச்சி ஒன்றும் பறக்காத்து இல்லைன்னு முனைங்கிற முறியீடுகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அதற்காக வேண்டி வந்த முறியீடுகள் இருப்பாங்க. எது சர்க்கார்ட்ட வந்தா இப்ப நடக்கிற வியாபாரம், தொங்கிக்கிட்டு இருக்கிற வியாபாரம் நல்லா ஓகோண்டு ஓடும், நிக்கவும் செய்யும். ஓகோண்டு ஓடிச்சு. இப்பெல்லாம் சர்க்கார் கவனிக்கிறது இல்லை போல இருக்கு. அப்படின்லாம் தப்பா விளங்க கூடாது. களிமான என்ன அர்த்தம்? கல்புல துனியாவை வைத்துக் கொள்ளாமல் கல்பில் ஹக்கையே வச்சு கொண்டிருக்கிறது தான் முறியீடுகள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக இருந்தோமானால் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு அலை, அதாவது கடல்ல உள்ள அலைகள் மாதிரி வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அனல் அடிக்கும், புயல் அடிக்கும், என்ன சுகமா இருக்கும், எல்லாமே சுகமா இருக்கும். வாழ்க்கைங்கிறது ரெண்டும் தான் வரும். இன்னைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு அப்படி இருக்கும். அதெல்லாம் மாத்துறதுக்காக வேண்டி இல்ல. அதுக்கும் ஈமானுக்கு கனெக்ஷனே கிடையாது. ஏன்னா இப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறோம். இப்படி கேட்கிறவங்க இருப்பாங்க, சர்க்கார் யார் யாருக்கோ துவா செஞ்சு நல்லா ஆயிட்டாங்களோ அவங்க பேத்தியை ஒழுங்குபடுத்த முடியல சொல்லியிருக்காங்கல்ல. மக்கள் சொல்லுவாங்க, எப்படி தான் பிள்ளைக்கு உள்ள ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல, ஊருக்கு செய்யறாங்களாம். அப்படியே தப்பா பேசுறவங்க எல்லாம் இருப்பாங்க. என்ன அர்த்தம்? அவங்க கையை தூக்குனா யார் யாரோ ஷிஃபா அடைவார்கள்.
உதாரணத்துக்கு சொல்றேன், மலர் ஹாஸ்பிட்டல்ல ஏப்ரல் மாசம் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். கொஞ்ச நாள் தான் சர்க்கார் வந்து எம்சியூல இருந்தாங்க. பக்கத்துல இருந்தவங்களும் அதை விட சீரியஸ். இங்க எம்சியூல நான் போய் பார்க்கும்போது அவங்க இப்படி இருந்தாங்க. கண்ணை திறந்து பார்த்தாங்க, கண்ணுல இருந்து அழுக வந்துச்சு, எல்லாம் நடந்துச்சு. பக்கத்துல இருக்கிறவங்களும் அதை விட சீரியஸ், எனி டைம் கோயிங். அந்த மாதிரி இருக்கும்போது மேஜிக் நடந்துச்சான். அங்க உள்ளவர்கள் சொன்னார்கள், மேஜிக் நடந்துச்சான். என்ன, பக்கத்துல அத்தனை பேரும் ஸ்டிஃபா ஆகி கிளம்பிட்டாங்க. சர்க்காரு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க கோமால இருக்கிறாங்க. எதுல இருந்தாலும் ஜிக்கிர்ல இருக்காங்கிறது எனக்கு நமக்கு தெரிஞ்சது. பக்கத்துல உள்ளவங்க என்ன ஜாதி என்ன இதுன்னு கிடையாது. அதனால அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்ன போயிட்டே இருக்கு. அதனால சர்க்காருடைய என்ன போதனைகளை வார்த்தைகளாக விளங்காமல் அப்படியே ஷேகுடைய இது அப்படியே வந்துடணும் நமக்கு. எது அவங்க என்ன ஆன்மீகத்துல எந்த இதுல இருக்கிறார்களோ, நிலையில இருக்கார்களோ, அந்த இது நமக்கு வந்துடணுங்கிற விஷயத்துல நாம ரொம்ப தீவிரமா இருக்கணும். துனியாவில பிரச்சனை வந்துச்சுன்னா துனியாவை போய் சரிப்படுத்த போறோம். நம்ம எல்லாம் வியாபாரம் சரியில்லை, நம்மள ஜிக்கிற்கு வராம கூட போய் சரிப்படுத்துறாங்க. ஜிக்கிற்கு வந்தாதான் அது சரியாகுங்கிறது தான் உண்மை. எது இங்கே வந்தா தான் அங்க சரியாகும். அப்படின்னா என்ன அர்த்தம், பலகீனமான ஈமான் நல்லதுன்னா அதை போய் சரிப்படுத்துறீங்க. அது அப்படி ஆகும்னு அல்லாவுடைய நாட்டத்துல இருக்கிறதுனாலதான் அந்த வியாபாரம் டவுன் ஆகுது. வியாபாரத்தை டவுன் ஆகுறத சரிப்படுத்த வேணாம்னு சொல்ல வரல. சரிப்படுத்த வேண்டிய கல்வை ரிப்பேர் பண்ற ஒர்க் ஷாப்பை விட்டுவிட்டு என்ன, சரிப்படுத்த வேண்டிய கல்வில ஒர்க் ஷாப் இதுதான் ஓவரால் பண்ற இடம். இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஈமானை சரிப்படுத்துவார்கள். எங்க சரிப்படுத்துவாங்க, இந்த மஜ்லிஸ்ல இருக்கும் போதே அந்த ரூஹ் ஓடிக்கிட்டே இருக்கு. சர்க்காருடைய ஷேகுமார்களுடைய அந்த பாசிட்டிவ்னஸ் நாம நினைக்கிறோம் பைசா சர்க்கார் தான் அங்க இருக்காங்க, லால்பேட்ல இருக்காங்க, அதுவும் எத்தனையோ வருஷத்துக்கு முந்தி போயிட்டாங்க. இப்ப 98 பர்த்டே வரை கொண்டாடி இருக்கோம், 20 வருஷம் சத்தமாச்சு. அப்படிலாம் கிடையாது. எங்க கனெக்ஷன் இல்லாம இருக்குது. சொல்ல போனா சர்க்காருடைய மறைவுக்கு பிறகுதான் என்ன பைசானே கொட்ட ஆரம்பிச்சிருக்கு நிறைய பேருக்கு. அது எல்லாரும் யார் யாரெல்லாம் கனெக்டட் ஆயிருக்கீங்களோ வழங்கும். முதல்ல அவங்க ஹயாத்துல இருக்கும்போது ஒரு அலட்சியம் இருக்கும், அதான் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லாத போது அது அருமை பெருமை தெரியும். எந்த அளவுக்கு நம்மளுடைய ஏக்கம் இருக்குதோ, ஏர்னிங் இருக்குதோ, அந்த ஏக்கம் தேட்டம் ஏக்கம் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு கனெக்டட் ஆவாங்க. அவங்க ஹயாத்துல இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்ன, அவங்க அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே அவங்க பர்தாவில் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். எந்த அர்த்தத்துல, அவங்களுக்கு நமக்கு கனெக்ஷனே இல்லாத செகண்டே கிடையாது. அப்ப நம்ம உண்மையான முரீதாக சர்க்காருடைய கல்வை என்ன பற்றி பிடித்த முரீதுகளாக இருந்தா என்ன செய்யணும், சர்க்கார் சொன்ன விஷயத்தை எப்படி அவர்கள் அமல் செய்து காட்டினார்களோ, எப்படி லாயிலா கலிமா வாழ்ந்தார்களோ அப்படி வாழணும்னு நம்ம ஏங்கி அந்த மாதிரி வாழக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அப்படிப்பட்ட உண்மையான முரீதுகளாக நம்மளை அல்லாஹ் தஆலா ஆக்குவதற்காக தான் இங்க கொண்டு சேர்த்திருக்கு. அவ்வளோ, இனிமேல ஆக்க மாட்டான்னு சொல்லக்கூடாது, ஆக்கி கொண்டிருக்கிறான். இன்னும் அதிகமாக அவன் ஆக்குவான் நம்மளை இன்னும் அழகான முரீதுகளாக, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக. அதுக்குள்ள தேட்டத்தையும் ஏக்கத்தையும் நம்ம அனைவருக்கும் நசீப் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். லைட் ஆஃப் பண்ணுங்க.